வணக்கம் நண்பர்களே. விஜய் நடித்த ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் சான்றிதழ் வழங்குகிற அந்த வழக்கு இன்றைக்கு உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அமர்வின் முன்பு அது விசாரணை முடிந்து இன்னைக்கு தீர்ப்பு சொல்றதை அறிவிச்சிருந்தாங்க. அந்த தீர்ப்பு இன்னைக்கு வெளியாகி இருக்கு. இந்நேரம் நீங்க அது பார்த்துருப்பீங்க என்னன்ட்டு. அந்த தீர்ப்பு எத்தகைய சிக்கல் அந்த படத்துக்கு ஏற்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிறத தான் இப்போ நான் சொல்ல போறேன். உங்களுக்கு இந்த வழக்கு எப்படி ஆரம்பிச்சது, எப்படி அது திரும்ப இங்க உயர்நீதிமன்றத்துக்கு வந்ததுங்கிறதெல்லாம் தெரியும். முதலில் சென்சார் போர்டு இந்த படத்துக்கு தணிக்கை சான்றிதழ் தர மறுத்தது. ஏன்னா இந்த படத்தில் நிறைய ஆட்சேபனைக்குரிய காட்சிகள் இருக்கு, நிறைய மதம் சம்பந்தமான காட்சிகள் இருக்கு, இராணுவம் சம்பந்தமான காட்சிகள் இருக்கு, அதையெல்லாம் நீக்குங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு மறுதணிக்கைக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. மறுதணிக்கைக்கு அனுப்புறதுக்கு இந்த படக்குழு தயாராக இல்லை. அதனால இங்கேயே மீண்டும் நீங்க தணிக்கை பண்ணுங்க அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் தணிக்கை இங்க சென்னையில் இருக்கிற மண்டல தணிக்கை குழு அப்படியெல்லாம் பண்ண முடியாது. மும்பைக்கு அது மறுசீராய்வு கமிட்டி அவங்க கிட்ட தான் இதை அனுப்பணும். அங்க போய் தான் இதுக்கு என்ன சான்றிதழ் அப்படிங்கிறத முடிவு பண்ணணும். அதாவது தணிக்கை வாரிய தலைவர் தான் அதை முடிவு பண்ணுவாரு அப்படின்னு அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. இதை கேட்ட அந்த ஜனநாயகன் படக்குழு உடனடியாக அவங்க நீதிமன்றத்துக்கு போயிட்டாங்க. சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துட்டாங்க. எங்களுக்கு உடனடியாக சென்சார் சான்று வேணும், ஏன்னா 500 கோடி முதலீடு பண்ணியிருக்கோம், 9ஆம் தேதி படம் ரிலீஸ்ன்னு அறிவிச்சுட்டோம், பொங்கலுக்கு இதை ரிலீஸ் பண்ணி ஆகணும், உடனே வேணும் அப்படின்னு போயிட்டாங்க. அந்த வழக்கு மிக தவறான ஒன்று. அதற்கான பலனை அவங்க அனுபவிக்கிறாங்க. இப்போ இந்த வழக்கை விசாரித்த தனி நீதிபதி ஆஷா அவர்கள் அந்த ஒரே நாளில் விசாரித்து முடித்து அடுத்த நாளே தீர்ப்பு சொல்லிட்டாங்க. நீங்க யூஎஸ் சான்று கொடுங்க, இதை மறுதணிக்கைக்கு அனுப்பாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. அந்த தீர்ப்பு தவறானது அப்படின்னு சொல்லிட்டு இங்க சென்னை மண்டல தணிக்கை வாரியம் உடனடியாக ஒரு அப்பீலுக்கு போறாங்க. இதே சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த அப்பீல் மனுவை விசாரிச்ச உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் இன்னொரு நீதிபதி அடங்கிய அமர்வு இந்த தனி நீதிபதியினுடைய உத்தரவுக்கு இடைக்கால தடை விதிக்கிறாங்க. ஏன்னா அந்த மாதிரி தனி நீதிபதியோ அல்லது நீதிமன்ற அமர்வோ அல்லது உச்ச நீதிமன்றமோ சென்சார் போர்டுக்கு உத்தரவிட முடியாது. நீங்க விசாரிச்சுட்டு உங்க முடிவு என்னவோ அதை நீங்க தணிக்கை சான்றிதழை கொடுங்கன்னு தான் சொல்ல முடியுமே தவிர நீங்க யூஎஸ் சான்றிதழ் கொடுங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அதுதான் அந்த தீர்ப்பில் இருந்த தவறு. அதனால அதை விசாரித்த அந்த சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய அமர்வு அதை இடைக்கால தடை செஞ்சது. இந்த இடைக்கால தடையை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் அவங்க மேல்முறையீட்டுக்கு போனாங்க. யாரு? இந்த ஜனநாயகன் படக்குழு. உச்சநீதிமன்றம் அந்த மனுவை பார்த்தது. அந்த உச்சநீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு போன சில மணி நேரங்கள்லயே சென்சார் போர்டு சார்பாக அவங்க அங்க கேவியட் மனு தாக்கல் பண்ணிட்டாங்க. ஏன்னா இவங்க அங்க அப்பீலுக்கு போயிருக்காங்க. நம்ம கேட்காம எந்த உத்தரவும் அவங்க பிறப்பிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுனால எங்களை கேட்காம நீங்க எந்த உத்தரவும் பிறப்பிக்க கூடாது அப்படின்னு அங்க மனுவை தாக்கல் பண்ணிட்டாங்க. இந்த நிலைமையின் தீவிரத்தன்மையை உணர்ந்த உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை நீங்க சென்னை உயர்நீதிமன்றத்திலே வச்சுக்கோங்க, இங்கே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இப்போ இங்க மேல்முறையீட்டுக்கு போனாங்க இல்லையா, அந்த மனுவை தலைமை நீதிபதியும் மற்றொரு நீதிபதியும் விசாரித்து விட்டு இந்த இருதரப்பு வாதங்களையும் கேட்டுட்டு நாங்க தீர்ப்பை தள்ளி வைக்கிறோம், இன்னொரு நாளில் வழங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுதேதி குறிப்பிடாம ஒத்தி வச்சுட்டாங்க. அந்த ஒத்தி வைப்பில் தான் இன்னைக்கு தீர்ப்பை வழங்கியிருக்காங்க. இந்த தீர்ப்பு இதுவரைக்கும் இது சிக்கல் இல்லாமல் இருந்தது. இந்த படத்துக்கு சென்சார் ஒன்றும் இல்லை, சென்சார் போர்டு கிட்ட சரிங்க நீங்க ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்புங்க, என்ன சான்றிதழ் தரீங்களோ நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருந்தா அது 4 வாரத்தில் முடிய வேண்டிய வழக்கு இது. ஏன்னா சென்சார் போர்டு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்விலேயே தங்கள் வாதத்தில் முன் வச்சது என்னன்னா, இதை இவங்க தான் காம்ப்ளிகேட் பண்ணாங்க, தணிக்கை வாரியம் ஒண்ணுமே பண்ணலை. அப்படியே விட்டுருந்தா நாங்கள் 4 வாரத்தில் கண்டிப்பாக சான்றிதழ் கொடுத்துருப்போம். ஏன்னா மறுதணிக்கைக்கு அனுப்பி அவங்க சொன்ன கட்டையும் நாங்கள் பரிந்துரை பண்ணியிருப்போம். அதை கட் பண்ணிட்டு படத்தை கொடுத்துருந்தாங்கன்னா நாங்கள் நிச்சயமாக அதுக்கு என்ன சான்றிதழ் தரணுமோ அதை தந்திருப்போம். ஆனால் இவங்க திரும்ப திரும்ப நீதிமன்றம் அப்பீல்னு போனதுனால எங்களுக்கு நேரம் இல்லை, நாங்கள் படத்தை பார்க்கல, படம் பார்க்கறதுக்கான குழுவை அமைக்கல அப்படிங்கிற விளக்கத்தை எல்லாம் சொல்லிட்டாங்க. அதனால தான் தலைமை நீதிபதியும்
மற்றொரு நீதிபதி இதை ஒருமனதாக வந்து இந்த வழக்கில் தனி நீதிபதி கொடுத்த உத்தரவு தப்பு, இந்த உத்தரவை ரத்து பண்றோம், மீண்டும் இந்த வழக்கை அதே தனி நீதிபதி விசாரிக்கணும். விசாரிச்சுட்டு சென்சார் போர்டுக்கு வந்து போதிய கால அவகாசம் தரலன்னு ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காங்க. அப்போ அந்த போதிய கால அவகாசத்தை அவங்களுக்கு கொடுத்து அவங்க என்ன சான்றிதழ் தராங்களோ அதை இவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு நீதிமன்ற உத்தரவா கொடுத்துருக்காங்க. ஆனா இதுல ஒரு சிக்கல் என்னன்னா, இப்போ அப்பீலுக்கு போனாங்க இல்லையா, உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஸ்ரீவத்சவா மற்றும் இன்னொரு நீதிபதி அமர்வு இந்த விசாரிச்சுட்டு இதுல இந்த தீர்ப்புல இந்த தணிக்கை வாரியம் போதிய அவகாசம் எடுத்துக்கிட்டு தணிக்கை சான்றிதழ் தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா பிரச்சனை சிக்கல் எல்லாம் முடிஞ்சிட்டு இருக்கோம். அவங்க எந்த நீதிபதி, எந்த தனி நீதிபதி யூஏ சான்றிதழ் தரணும்னு உத்தரவிட்டாங்களோ அதே தனி நீதிபதிக்கு வழக்கை திருப்பி அனுப்புறாங்க. நீங்க இந்த வழக்கை மீண்டும் தனி நீதிபதி கிட்ட கொண்டு போக, அவங்க இதை விசாரிக்கணும், மறு விசாரணை பண்ணணும். மறு விசாரணை பண்ணிட்டு சென்சார் போர்டு அவங்க அந்த அதிகாரிகளிடம் கேட்கணும். அவங்க எவ்வளவு கால அவகாசம் கேட்கிறாங்களோ அந்த அவகாசத்தை அவங்களுக்கு கொடுக்கணும். கொடுத்த பிறகு இந்த சென்சார் போர்டினுடைய உயர் அதிகாரி, அதாவது தலைவர் இருக்கார் இல்லையா, அந்த தலைவர் தான் இறுதி முடிவு பண்ண ரிவிசிங் கமிட்டிக்கு போனா அந்த இறுதி முடிவு என்னன்னு பாருங்க. அதுல உங்களுக்கு அப்ஜெக்ஷன் இருந்தா நீங்க மீண்டும் இந்த மனுவை வந்து தாக்கல் பண்ணலாம், மீண்டும் வழக்க பதிவு பண்ணலாம் அப்படின்னு வந்து உத்தரவு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் சிக்கல் என்னன்னா, தனி நீதிபதி கிட்ட போயிட்டாங்க இல்லையா, திரும்ப தனி நீதிபதி போனாங்கன்னா அந்த அம்மா மீண்டும் இப்போ எப்படியும் ஒரே நாளில் விசாரணை முடியாது. ஏன்னா முன்ன ஒரே நாளில் விசாரித்து முடிவு பண்ணி ஒரு தீர்ப்பை கொடுத்தது தான் இப்போ சிக்கலாக போயிடுச்சு, இவ்வளோ தூரத்துக்கு இழுத்துருச்சு. இப்போ அந்த அம்மா வந்து ஓரிரு நாட்கள் அவங்க கண்டிப்பாக தீவிரமாக இதை விசாரிப்பாங்க. ஏன்னா விரைந்து இந்த விசாரணையை தொடங்குங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அங்கே உச்ச நீதிமன்றத்தில் கூட வந்து அப்படிதான் சொன்னாங்க, ஒரே நாளில் தீர்ப்பு கொடுத்துருங்கன்னு சொன்னாங்க. இங்கே உயர் நீதிமன்றத்துக்கு அவங்க ஒரு வார காலத்துக்கு மேலே எடுத்துக்கிட்டாங்க. 19ஆம் தேதியிலேருந்து தீர்ப்பு கொடுக்கறதுக்கு இன்னைக்கு 27, 8 நாள் எடுத்துக்கிட்டாங்க. இப்போ இந்த தனி நீதிபதி நிச்சயமாக ஒரு வார காலம் அவகாசம் எடுத்துப்பாங்க. எடுக்கும்போது இந்த தணிக்கை வாரிய அதிகாரிகளிடம் வந்து அவங்க என்ன உங்களுக்கு எவ்வளோ காலம் வேணும், என்ன கால அவகாசம் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அவங்க மீண்டும் அதே 4 வாரத்தை வந்து முன்வைப்பாங்க. 4 வார கால அவகாசம் வேண்டும். ஏன் இந்த 4 வாரம்? உண்மையிலே 4 வாரம் தேவையானா தணிக்கை வாரிய அந்த அதிகாரிகள் அவங்க நடைமுறையில் இருக்கிற சிக்கல்களை சொல்றாங்க. நான் பலமுறை சொல்லியிருக்கேன், இந்த தணிக்கை வாரியத்தில் படம் பார்க்கிற அந்த குழு உறுப்பினர்கள் இருக்காங்கல்ல, அவங்க 5 பேரோ 7 பேரோ 9 பேரோ இருப்பாங்க. அது ஒரு படத்தை எத்தனை பேர் பார்க்கணுன்றது அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. இப்போ 5 பேர் தான் பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன், உதாரணத்துக்கு 5 பேர் தான் பார்க்கணும். அந்த 5 பேரும் வெவ்வேறு துறையை சார்ந்தவர்களாக இருப்பாங்க. ஒருத்தர் டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட்ல இருப்பாங்க, ஒருத்தர் சினிமாவிலேயே கூட இருப்பாங்க, இன்னொருத்தர் வந்து வேறு ஏதாவது ஒரு நாடகம் நடத்துகிற அல்லது நாடக குழுவை சேர்ந்தவராக இருப்பாங்க, அல்லது வேறு ஏதாவது ஒரு காவல்துறை அதிகாரியாக கூட இருப்பாங்க. இப்படி பல்வேறு துறைகளை சார்ந்த அவர்களை தான் வந்து இங்கே நியமிக்கிறாங்க விஐபிக்கள் அவங்கெல்லாம். இப்போ இவங்களை வந்து நாளைக்கு படம் பார்க்கணும் வந்துருங்க அப்படின்னு கூப்பிட முடியுமா? அவங்க கிட்ட வந்து சார் படம் இருக்கு, நீங்க படம் பார்க்க வரீங்களா, உங்க டைம் வந்து இது ஓகேவா? அது போல வந்து 5 பேர்னா 5 பேர்கிட்டயே வந்து நம்ம நேரத்தை தேதியை முடிவு செய்து அவர்கள் சம்மதத்துக்கு காத்திருக்கணும். அவங்க எல்லாம் ஒரு மனதான் இந்த தேதியில வர அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அன்னைக்கு அவங்க படம் பார்ப்பாங்க. படம் பார்த்த பிறகு அவர்கள் கருத்துக்களை தருவாங்க. அது ஒரு மனதாக இருக்கலாம், திரும்ப புகார் சொல்லலாம், எத்தனையோ விஷயங்கள் அதில் இருக்கு. அப்படி அவங்க திரும்ப அப்ஜெக்ஷன் கொடுத்தா திரும்ப வந்து ரிவைசிங் கமிட்டின்னு போகணும். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து அவங்களுக்கு 20 நாட்கள் அப்படிங்கிறது ஓரளவுக்கு வந்து ரீசனபிளான டைம் தான். அப்புறம் இவர்கள் படம் பார்த்து அந்த தணிக்கை சான்று தருவதற்கு ஒரு 4-5 நாட்கள் எடுத்துப்பாங்க. எப்படி பார்த்தாலும் வந்து அவர்களுக்கு 25லிருந்து 28 நாட்கள் தேவைப்படும். அதைத்தான் வந்து அவங்க ஆரம்பத்திலிருந்தே சொல்றாங்க, எங்களுக்கு 4 வார கால அவகாசம் வேணும்னு. எப்போ ஜனவரி 9ஆம் தேதியே 4 வார கால அவகாசம் கேட்டாங்க. அவங்க அதை கொடுத்திருந்தா இன்னொரு வந்து தணிக்கை சான்றிதழ் கிட்டத்தட்ட தயாராயிட்டு இருக்கும். ஆனால் அதை தராமல் இவர்கள் திரும்ப இந்த படக்குழு தவறு செய்துகிட்டே போறாங்க. அப்பீல்னு போக அந்த கால அவகாசம் என்பது கூடுதலா தேவைப்பட்டுக்கிட்டே போது. இந்த படத்தை பார்ப்பதற்கான அந்த குழுவை அமைக்க மாட்டாங்க. ஏன்னா கோர்ட்டு அங்க டிஸ்பியூட்ல இருக்கு. நாங்க தான் வந்து இதற்கு குழு அமைக்கணும், டிஸ்பியூட்ல முடிட்டோம், திரும்ப எங்க கிட்ட வரட்டும், அப்ப பாத்துக்கிறோம்.
இன்னொன்று இது வந்து அவர்களுக்கு ஒரு ஈகோ இஷ்யூவாக கண்டிப்பாக மாறும். ஏன்னா அது ஒரு அரசு அமைப்பு, அரசு அமைப்பை வந்து சேலஞ்ச் பண்றாங்க. இண்டிபெண்ட் ஒரு கவர்மெண்ட் பாடி அது, அதை ஒரு படக்குழு ஒரு பட தயாரிப்பு நிறுவனம் சேலஞ்ச் பண்ணும்போது அவர்கள் அதை அத்தனை சுலபத்தில் விட்டுற மாட்டாங்க. யாரா இருந்தாலும் பார்த்துக்கலாண்டா அப்படிதானே வந்து தோணும். அப்படித்தான் வந்து அது போயிட்டு இருக்கு. இன்னொன்று, இந்த படத்துல என்ன பிரச்சனை, அப்படி என்ன இவங்க உலகமாக சிக்கலா படம் எடுத்துட்டாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த படத்தில் நிறைய மதம் தொடர்பான காட்சிகள் இருக்கு. அதாவது வெளிநாட்டை சேர்ந்த சில சக்திகள் இந்தியாவில் மத பிரச்சனையை தோற்றுவிப்பதற்கு சில முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி காட்சிகள் இருக்கு. அதே போல இராணுவ அமைப்புகள் இருக்கு இல்லையா, இப்போ வான்படை இருக்கு, கப்பல் படை இருக்கு, அல்லது ஆர்மி இருக்கு. இந்த விமானப்படைகளை சேர்ந்த அந்த சிம்பல், அந்த விமானப்படைக்கான அந்த குறியீடுகளை இவர்கள் இந்த படத்தில் பயன்படுத்தி இருக்காங்க. அதை பிளர் பண்ணலை. அதே போல இன்னும் சில வன்முறை காட்சிகள் வந்து மிக மோசமான வன்முறை காட்சிகள் இருக்கு. இதையெல்லாம் வந்து நாங்கள் அப்படியே அனுமதிக்க முடியாது அப்படின்னு வந்து அவங்க வாதத்தை முன் வச்சிருக்காங்க. இப்போ இதையெல்லாம் கேட்ட பிறகுதான் வந்து இந்த மாதிரியான ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இந்த ஜனநாயகன் படத்துக்கு வந்திருக்கிற தீர்ப்பு, இந்த படம் மீண்டும் தனி நீதிபதி முன் விசாரணைக்கு போகணும். அவங்க வந்து சென்சார் அதிகாரிகளை கூப்பிட்டு விசாரிக்கணும். சென்சார் அதிகாரிகள் எவ்வளவு காலம் தேவைப்படுது அப்படின்னு சொல்றாங்களோ அதை கேட்டு அதுக்கேற்ற மாதிரி உத்தரவை பிறப்பிக்கணும் அப்படின்னு ஒரு டைரக்ஷனும் கொடுத்துருக்காங்க. அப்போ அவர்கள் கேட்கிற கால அவகாசத்தை கொடுத்தே ஆகணும். அப்போ படம் எப்போ வரும்? இப்போதைக்கு வராது. அதுதான் ஒட்டுமொத்தமாக இந்த தீர்ப்பின் மூலம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஜனநாயகன் திரைப்படம்ங்கிறது இப்போதைக்கு வருவதற்கு வாய்ப்பே இல்லை. குறிப்பாக தேர்தலுக்கு முன்பு இந்த படம் ரிலீஸ் ஆகணும், அது தனக்கு ஆதாயமாக முடியணும் அப்படிங்கிறது விஜயனுடைய எண்ண ஓட்டமாக இருந்தது. ஆனால் அதில் ஒரு வண்டி நிறைய மண் அள்ளி போட்டிருக்கு சென்னை உயர்நீதிமன்றம். இந்த ஜனநாயகன் திரைப்படம் தேர்தலுக்கு முன்பு வருவது என்பது இயலாத காரியம். காரணம், பிப்ரவரி இறுதிக்குள்ள வந்து இந்த படம், இந்த தணிக்கை சான்றிதழ் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணா பரவாயில்ல. ஆனா பிப்ரவரி இறுதிக்குள்ள வந்து தேர்தல் தேதி அறிவிக்கப்பட போகுது. அப்போ தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு விட்டால் தேர்தல் தொடர்பான காட்சிகள் இருக்கிற இந்த படம் வெளியாவது சந்தேகம். தேர்தலுக்கு பின்புதான் இந்த படத்தை வெளியிட வேண்டி இருக்கும். ஒருவேளை அதற்குள்ளாக பாஜகவின் கால் பெருவிரலுக்கு கீழே விஜய் வந்துட்டா ஒருவேளை வந்து தேர்தலுக்கு முன்பு இந்த படம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் எப்படி பார்த்தாலும் இப்போதைக்கு இந்த படம் வராது, திரையை தொடாது அப்படிங்கிறது தான் உண்மை.